ஆனால் தாழ்த்தப்பட்டவன் இடஒதுக்கீடு கொடுத்தா என்னைக்கும் தாழ்த்தப்பட்டவன் இருப்பான், அது என்னால் தாங்கிக்கவே முடியாது என்னால், அதனால தாழ்த்தப்பட்டவன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு காந்தி சொன்னார். அது யோசித்து பாருங்க, காந்தி சொல்றது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பாபாசாஹி அம்பேத்கர் வந்து அவர் ரொம்ப தீர்க்கதரிசி, அவர் ஒரு விஷனரி. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நான் உண்ணாவிரதம் காந்தி செத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உண்ணாவிரதத்திலேருந்து நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்ம நாட்டை எழுதிய தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோது அவர் மன தளர்ச்சி வந்துடக்கூடாதுன்ட்டு பாட்டு பாடினார். ரவீந்திரநாத் தாகூர் கவிதையை வாசித்தார், காந்தியை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த. நான் வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய பேப்பர் போட்டுன்ற பொயிட்ரி 1983 படித்தப்ப யோசித்தேன், என்ன இவ்வளோ அழகாக கவிதை எழுதியிருக்கிறார் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர்னு. ஆனால் அவங்க எல்லாருமே அடிப்படையில் காந்தியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சனாதனவாதிகளாகவே இருந்திருக்கிறாங்க. ஏன் சனாதனவாதிகளாக இருந்திருக்கிறாங்கன்னா, சனாதனத்தை பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய தேவையாகவும் இருந்தது. ரவீந்திரநாத் தாகூர் காந்தியினுடைய பூனா ஒப்பந்தத்தின் போது உண்ணாவிரதம் இருந்தபோது அவருக்கு கவிதை வாசிச்சிருக்கிறார். எனக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். இது வந்து வால்யூம் 9. அந்த 9க்கு தலைப்பு அம்பேத்கர் என்ன கொடுத்திருக்காருன்னா, வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹேவ் டன் டு தி அன்டச்சபிள்ஸ். காந்தியும் காங்கிரஸும் இந்த மக்களுக்கு செய்தது என்ன.